அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது 25/7/2024 முதல் 31/7/2024 வரை உள்ள வார பலனை பார்க்கலாம். இந்த வார கிரக நிலையை நாம் ஆராய்ந்து பார்த்தால், ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் சனி வக்கிரம் அடைகிறார், மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகநிலை மாற்றத்தால் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், ராசிக்கு 2ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் தேவைக்கேற்ப வருமானம் வந்துவிடும். சுப காரியங்கள் விரைவில் முடியும். இடம் பூமி வாங்க வேண்டும் என்று நினைத்தது நிறைவேறும். சொத்துகளால் லாபம் கிடைக்கும். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் குடியிருப்பதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். 6இல் கேது இருப்பதால் பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெறலாம். வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். அதிகாரிகள் நல்லவிதமாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் என்னதான் நீங்கள் சம்பாதித்தாலும் கையில் நிற்கவே நிற்காது. நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டும். சக்திக்கு மீறி யாருக்கும் வாக்கு தர வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுக்கு சனி வக்கரகதியில் இருப்பதால் சில எதிர்பாராத பிரச்சனைகள் நேரலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்த காரியம் கைகூட மற்றும் காரிய வெற்றி உண்டாக நீங்கள் இந்த வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுங்கள். வினைகள் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், ராசிநாதன் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் இருக்கின்றார். சுக்கிர பகவான் புதனோடு இணைந்து இருப்பதால் தனவரவு நிச்சயமாக கை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். சொத்து வாங்கும் முயற்சிகள் கூடும். புதிய வாகனங்கள் வாங்கும் அமைப்பு உண்டு. தேவைகள் நினைத்தபடி நிறைவேறும். தொழில் ஸ்தானத்தில் பலமாக சனி இருப்பதால் வருமானம் நன்றாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய் இருக்கிறார். இதனால் உஷ்ணவியாதிகள் வரலாம். பூர்வீக பிரச்சனைகள் தலை தூக்கும். விரையாதிபதி செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பணவரவு நன்றாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டும் என்ற சூழல் உருவாகும். ஒரு சில பேர் வீடு உத்தியோக மாற்றங்களை சந்திக்க நேரலாம். நன்மை உண்டாக அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்கள். அல்லல்கள் தீரும். நன்மைகள் உண்டாகும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது யோக அமைப்பு. அவர் 3ஆம் இடத்துக்குரிய சூரியனோடு இணைந்து இருக்கிறார். திட்டமிட்ட காரியங்கள் புத்தி பூர்வமாக செயல்படுத்துவீர்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. எந்த உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துவிடும். சனி வக்ரகதி அடைவதால் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். உடன் பிறப்புகளின் வீடுகளில் சுப காரியங்கள் நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு இப்பொழுது சனி வக்ரகதியில் இருப்பதால் உழைப்பு அதிகரிக்கும். வியாபாரிகள் போட்டிகளை சமாளிக்க சற்று கஷ்டப்பட வேண்டியிருக்கும். தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்க ஞாயிறு தோறும் நீங்கள் சூரிய நாராயணனை வணங்குங்கள். தினம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பு. அவரோடு செவ்வாயும் இணைந்திருக்கிறார். சுக்கிரன் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. பணவரவு பார்த்தீங்கன்னா ஓரளவு நன்றாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை திருப்தி அளிக்கும். தெய்வ பக்தியும் ஆன்மீக ஈடுபாடும் உண்டாகும்.
புதன் சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்திருப்பதால் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். இப்பொழுது உங்களுக்கு சனி வக்கரமடைந்து இருப்பதால் அஷ்டமத்து சனியின் அதிரடிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது உங்களுக்கு நிம்மதி அளிக்கும். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி சுப செய்திகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. புதன் இப்பொழுது உங்களுக்கு வக்கரம் பெற்றிருப்பதால் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளில் தலையிட்டு கெட்ட பெயர் வாங்க வேண்டி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றம் கிடைக்கும். ராசியில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லல்கள் தீர நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். அனைத்தும் நலமாகும். அல்லல்கள் தீரும். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் வாங்கும் யோகம் உண்டு. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் நினைத்தபடி நடக்கும். வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து ஆதாயமான செய்திகள் வரும். பண வசதிக்கு குறைவு இருக்காது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். சொந்த கட்டிடத்திற்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம். ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய வாரம் இது. 10ல் குரு இருப்பதால் இடமாற்றமும் பதவி மாற்றமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அஷ்டம ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செயல்களிலும் தாமதத்தையும் ஏமாற்றத்தையும் தருவார். உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாக சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கும் அனுமன் கோயிலுக்கும் சென்று வழிபாடு நடத்துங்கள். பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. சுப பலத்தோடு அவை இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். கோயில் தரிசனம், சுவாமி தரிசனம் இவற்றால் மகிழ்வீர்கள். குடும்பத்தில் வீண் செலவுகள் குறையும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு. புதிய பொருட்களை வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான காலம் இதுங்க. சிலர் குடியிருக்கும் வீட்டிலிருந்து வசதியான வீட்டிற்கு மாறுவீர்கள். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அதிக சம்பளமுள்ள வேலை மாற்றமும் உண்டு. குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயோடு குரு யோகத்தோடு சஞ்சரிப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். புதன் வக்கரமடைந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் எதிர்பாராத தடுமாற்றங்கள் வரும் என்பதால் எதிலும் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் அதிகரிக்க உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் பலமாக இருக்கின்றார். இது தவிர சூரியன், புதன், ராகு முதலிய கிரகங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றன. 6ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிப்பார். தொழில் ஸ்தானத்தில் 9க்குரிய புதனுடன் 11க்குரிய சூரியன் இணைந்து இருப்பது நல்ல அமைப்பு. தொழிலில் லாபத்தை தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ராசிக்கு 6ல் ராகு இருப்பது ஆற்றலை தரும். போட்டித் தேர்வுகளிலும் எளிதில் வெற்றி பெறலாம். நீங்கள் பதவி உயர்வு கிடைக்கும். நிதி நிலைமையை கையாள்வதில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணப்பற்றாக்குறை உருவாகும். வரவை மீறிய செலவினங்களும் உண்டாகும். நீங்கள் இப்பொழுது அஷ்டம ராசியில் குரு செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடும். புதன் வக்கரமாக இருப்பதால் சில காரியங்கள் உங்களை மீறி திசை மாறி செல்லும். தீமைகள் விலக நீங்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று மகாலட்சுமியை வணங்குங்கள். அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள்.
தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், களத்திரஸ்தானத்தில் அமைந்துள்ள குரு அவர் ராசியாதிபதியுடன் அமர்ந்து ராசியை பார்ப்பது மிக பெரிய பலம். குருவோடு செவ்வாய் இணைந்திருப்பதால் குருமங்கள யோகம் உண்டாகும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். வருமானம் உயரும். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். இடம் வாங்குவது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும். 4இல் உள்ள சனி வக்கரமடைந்து உள்ளதால் இனி சனியினால் ஏற்படும் தீமைகள் கொஞ்சம் குறையும். சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைத்துறையினர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. 4இல் சனியும் 5இல் ராகுவும் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. என்னதான் சனி வக்கரம் பெற்றாலும் அவர் 4ஆம் இடம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாவிட்டாலும் உடல் நலம் சற்று பாதிக்கும். தொழில் வணிகத்தில் அவ்வப்பொழுது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனபாரத்தை தரும். நன்மை உண்டாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். பசுமாடுகளுக்கு உணவளியுங்கள். நன்மையான பலன்கள் வசமாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது சரியில்லை என்றாலும் கூட அவருடைய பார்வை உங்கள் தனஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் விழுவதால் தொழில் வருவாய், உத்தியோக முன்னேற்றம் முதலியவை உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் இணைந்து இருப்பதால் காரியங்கள் அனுகூலமாகும். நீங்கள் கலை பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி தரும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, வாகனங்களை பழுது பார்ப்பது முதலிய விஷயங்களில் பணம் செலவழியும். சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் 3ஆம் மனிதர்களால் குழப்பம் ஏற்படும். அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். 8வது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறார். 4வது ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார். இவை இரண்டும் சாதகமான நிலை அல்ல. மனம் சங்கடப்படும் என்பதால் ஜாக்கிரதையாக நீங்கள் பேசவும். மனம் சங்கடம் விலக வியாழக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்கள். முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்தளவு உதவுங்கள். மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், ராசிநாதன் சனி வக்ரகதியில் இருக்கிறார். உங்களுக்கு மிக பெரிய ஆதரவாக இருப்பவர். வெற்றி ஸ்தானத்தில் உள்ள ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து யோகத்தை உருவாக்குகிறார்கள். அவர்களோட பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் எந்த தொல்லைகளும் உடனடியாக விலகும். சுப காரியங்கள், தெய்வ தரிசனம் முதலியவை உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய வீடு வாங்குதல், வீட்டிற்கான பொருள்கள் வாங்குதல் என்பதில் கவனம் செல்லும். சுபகாரியம் முயற்சிகள் கைகூடும். புதன் வக்ரகதியால் ஆரோக்கிய பிரச்சனைகள் அகலும். ராசிக்கு 9க்குரிய பாக்கியாதிபதி வக்கரமடைந்து இருப்பதால் அப்பப்ப ஒரு சில மனச்சலனங்கள் ஏற்படும். சனி வக்கிரம் பெற்றிருப்பதால் எதிலும் ஒரு தடை வந்து தான் சரியாகும். அதற்கு எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். தொல்லைகள் விலகி நன்மைகள் உண்டாக நீங்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். பிரகாரத்தை மனம் உருகி வலம் வாருங்கள். தொல்லைகள் விலகி நன்மைகள் உண்டாகும். கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், ராசியில் ராசிநாதன் வக்கரமடைந்து இருக்கின்றார். ஆனால் சுகஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் என்கின்ற யோக அமைப்பில் இருக்கிறார்கள். இதனால் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, புதிய வீட்டுக்கு மாறுவது போன்ற காரியங்களும், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் ஓரளவு லாபமும் ஏற்படும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழிலை விரிவுபடுத்தவும் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆயினும் நீங்கள் நல்ல லாபத்தை இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. காரணம், சனியின் நிலை பல விஷயங்களை தடுக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய உழைப்பு எதிர்காலத்திற்கு மிக
நல்ல பலனை அளிக்கும். புதன் 5இல் வக்ரகதியாகி இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உண்டாகலாம். ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட அது அவருடைய ஆட்சி வீடு என்பதால் பெரிய அளவில் பிரச்சனைகள் தரமாட்டார் என்பது ஒரு ஆறுதலாகும். நீதிமன்ற வழக்குகள் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சல்கள் இருக்கும். துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்க நீங்கள் பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்கள். லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். வாழ்வில் உங்களுக்கு துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய இருக்கிறது என்று பார்த்தால், தன குடும்ப அதிபதியான செவ்வாயும் தைரியஸ்தானத்திற்கு உரிய சுக்கிரனும் ஓரளவு சாதகமாக இருக்கின்றனர். செவ்வாயோடு குரு இணைந்து சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் சிறு தடைகள் இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். தொழில் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் நோக்கி நகர்வீர்கள். பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட வாய்ப்புண்டு. இடம், பூமி, வீடு விற்பனையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து நிம்மதி பிறக்கும். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டு. நீங்கள் இப்பொழுது உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லது. கற்பனையான கவலைகளை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாம். சுபகாரிய தடைகள் உண்டு என்பதால் இப்பொழுது எல்லா காரியங்களையும் நீங்கள் சற்று ஆறப்போடுங்கள். நீங்கள் இப்பொழுது உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். மனக்கவலை தீர நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாள் கோயிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்கள். பௌர்ணமி அன்று விரதத்தை கடைபிடியுங்கள். மனக்கவலை தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.